தேக தரித்திரம். தரித்திரத்தை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த தேக தரித்திரம் அப்படின்னா என்ன? பழைய உடைகளை அணியறதால, அதாவது இன்னொருத்தங்க கொடுக்கக்கூடிய பழைய உடைகளை வாங்கி அணியறதால இந்த தேக தரித்திரம் வருமா? ஆனா ஒருவருடைய மனதுடைய வெளிப்பாட அவருடைய பயன்படுத்தக்கூடிய ஆடைகளை வச்சு துல்லியமா கண்டுபிடிக்கலாம். இப்ப எப்பொழுதுமே நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு ஆடையை அணியும் பொழுது அந்த ஆடை உங்களை மேலும் ஒரு படி பிரகாசமாக்கணும். இப்ப இதுல தேக தரித்திரம் அப்படின்றது ஒருத்தருடைய ஆடை இன்னும் ஒருவர் அணியும் பொழுது ஏற்படுமா? நன்றாக தெரிந்துக்கணும். ஒருவருடைய உள்ளாடை, ஒருவர் பயன்படுத்திய ஆடை, இன்னும் ஒருவர் பயன்படுத்திய செருப்பு, இது மூன்று மூலமாக இன்னும் ஒருவருடைய எனர்ஜியை நம்மளால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். மனிதரை வசீகரிப்பதற்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய பொருள்கள்ல பாத்தீங்கன்னா தலைமுடி, அவர் பயன்படுத்திய ஆடை, அதுல குறிப்பா அவர் பயன்படுத்தி அதுல வியர்வை இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஆடைகள், அவருடைய உடலில் இருக்கக்கூடிய அழுக்குகள், இது எல்லாமே என்ன பண்ணப்படுதுன்னா அதுல செயல்படுத்தப்பட்டால் அது வசியம்னு எழுதப்பட்டிருக்கு. பாசிட்டிவான பர்சனா இருந்தா நம்ம தப்பிச்சோம், நெகட்டிவான பர்சனா இருந்தா என்ன பண்றது? இதெல்லாம் ஆராய்ந்து நம்ம வாங்குற அளவுக்கு மனநிலை இல்ல. அதனால பொதுவான கருத்து என்ன அப்படின்னா, ஏப்ரல் மாதம் 26, 27 2 நாட்கள் 4 to 6 மணிக்குள் 2 மணி நேரம் ஜூம் வீட்டு வாயிலாக நடைபெற இருக்கிறது. கீழே தந்திருக்கிற எண்களுக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்தால் போதும். கட்டணத்திற்கு உட்பட்டது. உங்க லைஃபை எப்படி நீங்க மாத்தி அமைச்சுக்கிறது, எந்த பிரச்சனையில இருக்கீங்க, அதுல இருந்து எளிமையா எப்படி வெளியில வரலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் குருஜி இந்த வகுப்புல கத்துக் கொடுக்க இருக்காங்க. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சதீசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சிறப்பு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்களோட பதிவுகள் எல்லாம் ரொம்ப உற்சாகமா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விஷயமுமே நீங்க சொல்லக்கூடியது எல்லாம் ரொம்ப பயனுள்ள தகவலா மக்களுக்கு அன்றாட வாழ்க்கையில என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி அவங்க லைஃபை மாத்திக்கணும்னு ரொம்ப சூப்பரா சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கான டாபிக் காமனா எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கிற ஒரு தலைப்பு அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா தேக தரித்திரம். தரித்திரத்தை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த தேக தரித்திரம் அப்படின்னா என்ன? பழைய உடைகளை அணியறதால, அதாவது இன்னொருத்தங்க கொடுக்கக்கூடிய பழைய உடைகளை வாங்கி அணியறதால இந்த தேக தரித்திரம் வருமா? அதாவதுமா, பொதுவா நம்மளுடைய உடல், மனம், இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா சந்திர பகவானுடைய கட்டுப்பாடு. ஒருத்தருடைய உடை அணியக்கூடிய நேர்த்தியை வைத்து அவருக்கு சந்திர பகவான் எவ்வளவு பலமாக இருக்கிறார் என்பதை நம்மளால என்ன பண்ண முடியும்னா புரிந்து கொள்ள முடியும். இப்ப ஒருத்தர் அடர் நிறங்களை விரும்புறவரும் இருக்கிறாங்க, லைட் கலர்ஸை விரும்புறவங்களும் இருக்காங்க, அல்லது ஒரு நிறமே இல்லாம ஒரு சாயம் வெளுத்து போன மாதிரி நிறம் தான் பிடிக்கும்ன்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஒருவருடைய மனதுடைய வெளிப்பாட அவருடைய பயன்படுத்தக்கூடிய ஆடைகளை வச்சு துல்லியமா கண்டுபிடிக்கலாம். இப்ப எப்பொழுதுமே நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு ஆடையை அணியும் பொழுது அந்த ஆடை உங்களை மேலும் ஒரு படி பிரகாசமாக்கணும். அப்ப அது லைட் கலர்ஸ் தான் வேர் பண்ணா என்ன பண்ணுனா அந்த பிரகாசத்தை என்ன பண்ணுனா அது உருவாக்கும். நிறைய பேருக்கு சந்திரன் கெட்டு போனவங்க யாருக்குமே நான் என்ன பண்ண மாட்டேன்னா அடர் நிறங்களை கொடுக்க மாட்டேன், அதே போல வெளிர் நிறங்களையும் கொடுக்க மாட்டேன். பட் ரெண்டுக்கும் மத்தியமத்துல நல்ல கலராகவும் இருக்கணும். அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, பேபி பிங்க், பேபி ஸ்கை ப்ளூன்னு ஒரு நிறம் சொல்லுவோம் தெரியுமா? இது போடும் பொழுது என்ன ஆகும்னா அந்த சந்திர பகவான் சுக்கிர பகவானுடைய ஒளி எந்த அளவிற்கு அவர்கள் பூரணத்துவம் பெறும் பொழுது ஜொலிக்குமோ அந்த அளவிற்கு உடையும் ஜொலிக்கணும்ன்றதை இந்த இடத்துல நான் பொதுவாவே சொல்லிடுவேன். அதனால எப்போதுமே உடைகளை பொறுத்தளவுல கேது பகவானுக்கு தகுந்த மாதிரியான உடைகளை போடுறத நான் அலோ பண்ண மாட்டேன். ஒரு ஆண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய செக்குடு போட்ட ஷர்ட், நிறைய வஜன்னு பூ போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி ஷர்ட்டை அலோ பண்ண மாட்டேன். பல வர்ண நிறங்களுடைய நிறைய கொடி தொடர்புடைய மாதிரி இருக்கக்கூடிய சாரீஸை பெண்களை நான் கட்டுறதுக்கு என்ன பண்ண மாட்டேன்னா என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நான் அலோ பண்ண மாட்டேன். பிளைன் சாரீஸ், அதுல பார்டர் மட்டும் இருக்கணும், அப்படிதான் நான் என்ன பண்ணுவேன்னா மேக்சிமம் பெண்களுக்கும் அறிவுறுத்துவேன். இப்ப இதுல தேக தரித்திரம் அப்படின்றது ஒருத்தருடைய ஆடை இன்னும் ஒருவர் அணியும் பொழுது ஏற்படுமா? நன்றாக தெரிந்துக்கணும். ஒருவருடைய உள்ளாடை, ஒருவர் பயன்படுத்திய ஆடை, இன்னும் ஒருவர் பயன்படுத்திய செருப்பு, இது மூன்று மூலமாக இன்னும் ஒருவருடைய எனர்ஜியை நம்மளால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பண்ணலாம்.
அதனால எக்காரணத்தை முன்னிட்டும் இந்த ஆடைகள், உள்ளாடைகள், செருப்பு இதை வந்து நம்ம மற்றவரோட எக்காரணத்தை முன்னிட்டும் என்ன பண்ணக்கூடாதுன்னா அணிய கூடாது. இப்ப இதுல ஒரு விதி விலக்கு இருக்கிறது. என்ன விதி விலக்கு இருக்குன்னா, இப்ப நம்ம கிட்ட நிறைய ஆடைகள் இருக்குன்னு நம்ம வச்சுப்போமே, இந்த ஆடைகளை நம்ம யாருக்காவது தானம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் வாழ்வில் நலிவடைந்தவர்களுக்கு கொடுக்கலாம், அதுல எந்த தவறும் இல்லை. ஆனா ஒரு நல்ல வளர்ச்சியில் இருக்கக்கூடிய நாம் அதே நிலையில் இருக்கக்கூடிய இன்னொருவருடைய உடையை வாங்கி அணிவது வேண்டாம். எக்ஸ்சேஞ்ச் மாதிரி பண்ணி போட்டுக்க கூடாது, பண்ணிக்க கூடாது. ஆகையினால வந்து பாத்தீங்கன்னா ஒருவருடைய வியர்வை துளியில் இருந்து கூட கர்மாக்கள் என்ன ஆகும் அப்படின்னா டிரான்ஸ்பர் ஆகும். ஏன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, அஷ்டகர்மா அப்படின்னு என்ன பண்ணப்படுதுன்னா ஒரு தாந்திரிக முறை இருக்கு. இந்த தாந்திரிக முறையில அதுல வந்து பாத்தீங்கன்னா மோகனம், வசீகரம் இப்படின்னு நிறைய என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரிச்சிருக்காங்க. நம்ம தாந்திரிக பண்றது இல்ல. அதுல என்னதான் பண்றாங்கன்றத நான் படிக்க போகும் பொழுது அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதரை வசீகரிப்பதற்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய பொருள்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தலைமுடி, அவர் பயன்படுத்திய ஆடை, அதுல குறிப்பா அவர் பயன்படுத்தி அதுல வியர்வை இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஆடைகள், அவருடைய உடலில் இருக்கக்கூடிய அழுக்குகள், இது எல்லாமே என்ன பண்ணப்படுதுன்னா அதுல செயல்படுத்தப்பட்டால் அது வசியம்னு எழுதப்பட்டிருக்கு, அதர்வண வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒருவருடைய ஆடையை வைத்து இன்னொருவரை சரி செய்ய முடியுமா, அது எப்படி நடக்கும்? அப்படி பார்த்தா அந்த உலகத்துல எல்லாத்தையுமே நம்ம மயக்கிடலாமே அப்படின்ற ஒரு மனநிலை வந்து நானும் நிறைய யோசிச்சிருக்கேன். ஆனா அது ஜோதிடத்துல நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் மாந்திரிகம் வந்து என்ன பண்ணலன்னா பாதிப்பை கொடுக்கல. ஆனா ஒருத்தருக்கு மட்டும் பாதிப்பு, வீக்கா இருக்க பர்சனுக்கு திரும்ப வீக்னஸ் கொடுக்கும் பொழுது அது வந்து அதிகம் பாதிக்கும் இல்லையா? அப்ப யாருக்கெல்லாம் இந்த விருச்சக ராசியில அதிக கிரகங்களும் மகரம் கும்பத்தில வந்து அதிக கிரகங்களும் இருக்கிறதோ இவர்கள் வந்து இதுல பாதிக்கப்படுகிறார்கள். சோ பொதுவா மனோபலமற்ற லக்னங்கள் 3, ஒன்னு விருச்சகம், இன்னொன்னு மகரம், இன்னொன்னு கும்பம். இந்த 3 லக்னங்களுக்குமே மனோபலம் மிக 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 குறைவு. இந்த 3 லக்னத்தில் பிறந்தவர்கள் ஒரு நாளாவது அவங்க மாந்திரிகத்தை பத்தியும் எதிர்ப்பனை பத்தியும் திருஷ்டியை பத்தியும் மற்றவங்களாலதான் இது நடக்குதுன்றத பத்தி பேசாம இருக்கவே மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி சந்திரன் ஒரு ஜாதகத்தில் பலகீனம் அடைந்து அவருடைய இந்த பொருட்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவர்களுக்கு தாக்கத்தை கொடுக்கலாம். ஹிப்னாட்டிசம் அப்படின்னு இதை நம்ம என்ன பண்ணலாம்னா சொல்லலாம். அப்போ ஒருவருடைய படம், ஒருவருடைய தலைமுடி, இந்த மாதிரி எல்லாம் வச்சு பண்ணக்கூடிய முறைகளை தாந்திரிக பரிகாரத்துல இருக்கு. இதை வந்து நான் படிச்சிருக்கேன், இதை நடைமுறைப்படுத்துறவங்களையும் நான் நிறைய பார்த்திருக்கேன். அதுல வந்து பலமானவர்களுக்கு பண்ணும் பொழுது பெரிதும் வேலை செய்யல, ஆனா பலமற்றவர்களுக்கு பண்ணும் பொழுது அது வேலை செய்கிறது. அதனுடைய தாக்கம் வந்து உடனே இருக்குது. இப்ப உதாரணமா நம்ம வந்து முதலமைச்சருக்கு பண்ண முடியாது, ஒரு தெரியாத நபருக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது, உலகத்துல புகழ் பெற்றவர்களுக்கு நம்ம செய்ய முடியாது. ஆனால் யாருக்கு இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, ஒரு வீட்டில் நெடுகாலம் சந்தித்திருக்கிற நபர்கள், நெடுகாலம் ஒவ்வொருத்தரோடு தொடர்பு இருக்கக்கூடிய நபர்களை இவ்வாறு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த விஷயங்கள் எல்லாம் அவர்கள் இருக்கிற இடத்துல கொண்டு போய் கனெக்ட் பண்ணி வைக்கும் பொழுது இதுல மாற்றம் தெரிகிறத சொல்றாங்க. இதுதான் உண்மை. நான் அனுபவத்துல பார்த்ததை விட இது இப்படிதான் இருந்திருக்கிறது. நிறைய பேர் நம்ம கிட்ட மாந்திரிக பிரச்சனைன்னு வராங்க இல்லையா, அவர்கள் கிட்ட சில விளக்கங்கள் கேட்கும் பொழுது அந்த அறிகுறியையும் அவங்க சொல்றதையும் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறத பார்க்கும் பொழுது இதெல்லாம் நடைமுறையில ஒத்து வருது. ஆனா அதுல பாதிக்கப்படுறவங்க எல்லாருமே பலகீனப்பட்டவர்கள் தான். மனதளவுல பலகீனமா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாந்திரீகம் தாக்கம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இயற்கையிலே ஜாதகத்தில் வீக்கா இருக்கவங்க. சோ இப்ப இவங்க எல்லாம் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டு விட கூடாது. அப்ப என்னன்னா ஒருவருடைய ஆடையை நீங்க கொடுக்கணும்னா வாழ்வில கடினப்படுறவருக்கு என்ன பண்ணுங்கன்னா கொடுங்க. ஆனா நம்ம நல்லா இருக்கோம், ஓரளவுக்கு மிடில் கிளாஸ்லாம் நம்மளுடைய தேவை நிறைவா இருக்குன்னா அதை வந்து என்ன பண்ண வேண்டாம்னா ஒருவருக்கொருவர் மாற்றி பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பகிர்ந்து கொள்ளக்கூடாததுல ஆடை, செருப்பு, டூத் பிரஷ் அது முதற்கொண்டு பகிரப்படுது சரியா? டூத் பிரஷ் அதே போல வந்து எது எல்லாம் பகிரலாம் தோஷம் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா தங்கம், வெள்ளி, பட்டுப்புடவை இது எல்லாமே தோஷமற்றது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாராளமாக பகிர்ந்துக்கலாம், இதுல எந்த தவறுமே கிடையாது. அதே போல ஒரு இறந்தவருடைய உடைகள் இருக்கிற பட்சத்தில் தாராளமாக அதை தானம் கொடுத்து விடுவது நல்லது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஞாபகார்த்தமா ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மட்டும் வேண்டாம்.
அதனால தாராளமா அதையும் நம்ம எல்லாருமே தானம் கொடுத்து விடுவது நல்லது. சோ இதெல்லாம் பண்ணும் பொழுது ஒருவர் பயன்படுத்திய ஆடையை இன்னொருவருக்கு கொடுக்கும் பொழுது அவருடைய எண்ணங்களுடைய பிரதிபலிப்பு இவர்கிட்ட கண்டிப்பா நிறைய இருக்கு. அது பாசிட்டிவான பர்சனா இருந்தா நம்ம தப்பிச்சோம், நெகட்டிவான பர்சனா இருந்தா என்ன பண்றது? இதெல்லாம் ஆராய்ந்து நம்ம வாங்குற அளவுக்கு மனநிலை இல்ல. அதனால பொதுவான கருத்து என்ன அப்படின்னா, யாரும் நல்லா இருக்கிற பட்சத்தில் இன்னொருவர் பயன்படுத்திய ஆடையை நாம் பயன்படுத்த வேண்டாம். செருப்பை கூட மாத்தி போட்டு விட வேண்டாம். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மற்றபடி தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான் இந்த பட்டு, தங்கம், வைரம் எல்லாம் சொன்னேன். இதுல எல்லாம் எந்தவித தோஷமும் இல்லை. இதுதான் எனக்கு தெரிந்த அடிப்படையான ஒரு விஷயமா. ஆகையினால பார்த்து கவனமா இருந்தா நல்லது. ரொம்ப 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 அருமையா சொன்னீங்க. தேக தரித்திரம் அப்படின்னா என்னன்னு சில பேருக்கு தெரியாம இருக்கலாம், பல பேருக்கு தெரிஞ்சும் நம்ம அதை பயன்படுத்தலாமா வேண்டாமான்ற குழப்பமும் இருக்கும். சோ இதெல்லாம் செய்யாம இருந்தா தேக தரித்திரம் வராது. ஏன்னா வியர்வையில கூட வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான தகவலா சொல்லியிருக்கீங்க. என்ன பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. நல்ல தகவல் குருஜி, நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மறக்காம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குருஜியை நீங்க நேர்ல சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும், இல்ல ஆன்லைன்ல கன்சல்டேஷன் வேணும், வாஸ்து ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லயும் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம், ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஏப்ரல் மாதம் 26, 27 2 நாட்கள் 4லிருந்து 6 மணிக்குள் 2 மணி நேரம் ஜூம் மீட் வாயிலாக நடைபெற இருக்கிறது. கீழே தந்திருக்கிற எண்களுக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்தால் போதும். கட்டணத்திற்கு உட்பட்டது. உங்க லைஃபை எப்படி நீங்க மாத்தி அமைச்சுக்கிறது, எந்த பிரச்சனையில இருக்கீங்க, அதுல இருந்து எளிமையா எப்படி வெளியில வரலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் குருஜி இந்த வகுப்புல கத்துக் கொடுக்க இருக்காங்க.